அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கு வந்துட்டு காலையில் எழும்பி இட்லி தான் செஞ்சிருந்தேன். இட்லி செஞ்சு தர சொல்லி பிள்ளைகள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இட்லி ப்ளஸ் சட்னி கேட்டிருந்தாங்க. நான் சாம்பார் வைப்போம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பிள்ளைகள் கேட்டாங்கன்னு ஆசைப்பட்டு சரி செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த இட்லி ரெசிபி வந்துட்டு நான் நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கிற சும்மா சாமான்களை வச்சு நல்லா பர்ஃபெக்டாக இட்லி செஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் சேர்க்க தேவையில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். மாஷா அல்லாண்டு இந்த காக்கில் ஆயில் லான்ச் பண்ணி ஒரு வருஷமே மீக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான பாட்டில்ஸ் வந்துட்டு டிஸ்பேச் பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் கட்டாயமாக ஒரு 90% மேலே வந்துட்டு கட்டாயமாக திருப்ப திருப்ப ஆர்டர் பண்ணி எடுப்பாங்க. அவ்வளோ ஃபீட்பேக் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த புள்ளைகளுக்கு சின்னத்துலேருந்தே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இளநர பிரச்சனை, அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை, அதுகள் ஒன்றும் மாஷாலாண்டு வரவே வராது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இந்த குட்டி கஸ்டமர்ஸ் தான் நிற்கிறாங்க எங்களோட ஹேர் ஆயிலுக்கு. அதோட வந்துட்டு உம்மமார்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து இல்லை நர பிரச்சனை, முடி பிரச்சனை இதெல்லாம் மீக்குது இல்லையா? அப்போ எங்களோட ஹேர் ஆயில் இன்ஷால்லா ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும். ஆயிரக்கணக்கான ஃபீட்பேக்ஸோட வந்துட்டு நம்பிக்கையாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு எடுக்கவே இல்லை. அதோட ஹோம்மேட் மசாலா, சத்து மாவு, பிரியாணி மசாலாண்டு எல்லாமே எடுத்துக்கலும். கொழும்பு குருநாகலை மாவனல்ல உள்ளவங்களுக்கு இந்த கடைகள்லாம் அவைலபிள் ஆகிக்குது. மற்றவங்க வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.